சென்னை ஜெம் மருத்துவமனை சார்பாக இன்று கணைய நோய்களிலிருந்து வென்றவர்களின் ஒரு வாரியர் மீட் இன்று ஏற்பாடு செஞ்சுருந்தோம். பொதுவாக நவம்பர் மாதம் முழுவதுமே பேங்க்ரியாட்டிக் கேன்சர் அவேர்னஸ் ப்ரோக்ராம் அப்படின்னு உலகம் பூராவும் அனுசரிச்சுட்டு வரோம். ஜெம் மருத்துவமனையிலும் ஒவ்வொரு ஆண்டும் இந்த நவம்பர் மாதம் பேங்க்ரியாட்டிக் கேன்சர் அவேர்னஸ் ப்ரோக்ராமை அனுசரிச்சுட்டு வரோம். இந்த வருடம் பேங்க்ரியாட்டிக் கேன்சர் மட்டுமல்ல, பேங்க்ரியாட்டிக் நோய்கள் மற்ற நோய்களும் கேன்சரில் ஆரம்பித்து கணைய கற்கள் மற்றும் பேங்க்ரியாஸ் இன்ஃபெக்ஷன், அக்யூட் பேங்க்ரியாடைட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பேங்க்ரியாட்டிக் இன்ஃபெக்ஷனையும் எப்படி ட்ரீட் பண்ணணும், எப்படி ப்ரிவென்ட் பண்ணணும், அதுக்கான தடுக்கும் முறைகள் என்ன அப்படின்னு வலியுறுத்தி பல்வேறு திட்டங்களை சென்னை ஜெம் மருத்துவமனையில் இன்று அறிமுகம் செய்யக்கூடிய ஒரு விழா இன்று நடைபெற்றது. இதில் இரண்டு முக்கிய அம்சமாக ஒன்று பேன் கெயின் என சொல்லக்கூடிய ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்கிறோம். இந்த திட்டத்தின் மூலியமாக கணையம்னா என்ன, ஏன்னா கணையத்தை பற்றிய விழிப்புணர்வு பொதுமக்களிடையே நிறையா காணப்படலை. ஒரு இருதயத்துக்கோ கல்லீரலுக்கோ மற்ற உறுப்போ இருக்கக்கூடிய ஒரு விழிப்புணர்வு கணையம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு உறுப்புக்கு இல்லை. கணையம் இருக்குன்னாவே பொதுமக்களுக்கு தெரியறதில்லை. ஆனால் நோயின் தாக்கம் அதிகரிச்சுட்டு வருது. அதனுடைய கான்சிக்வன்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்குன்ற காரணத்தினால ஜெம் மருத்துவமனை இந்த ஒரு நிகழ்வை பயன்படுத்தி அனைத்து கணைய நோய்களுக்கும் எப்படி தடுக்கும் முறைகள், ஆரம்பகால அறிகுறிகள் வந்தால் யாரை அணுகுவது, அதற்கான சிறந்த சிகிச்சை என்ன அப்படின்னு பல்வேறு பிளாட்ஃபார்ம்ஸ், அது சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ் மற்றும் பத்திரிகை மூலியமாகவும் ஊடக நண்பர்கள் மூலியமாகவும் இந்த பொதுமக்களுக்கு எடுத்து சொல்லும் விதமாக நிறைய கேம்ப்ஸ் இது மூலிமா இதை கண்டக்ட் பண்ணலான் இருக்கோம். வரும் ஆண்டு முழுவதும் இந்த திட்டத்தை நம்ம செயல்படுத்தலான் இருக்கிறோம். அதன் துவக்க விழா இன்று நடைபெற்றது. அதன் பேர் தான் பேன் கெயின். இரண்டாவது திட்டம் பேங்க்ரியாட்டிக் ரேபிட் ஆக்ஷன் ஃபோர்ஸ் அறிமுகப்படுத்தக்கூடிய திட்டம். நிறைய ஹார்ட் அட்டாக் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, ஸ்ட்ரோக்குன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அதை போலவே கணையத்தில் இன்ஃபெக்ஷன் வந்துருச்சுன்னா இமீடியட்டாக அட்டென்ட் பண்ணி அதை சரி செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை வலியுறுத்தி ரேபிட் ஆக்ஷன் ஃபோர்ஸ் நோயாளிகள் அந்த கணையத்தில் அக்யூட் பேங்க்ரைடைட்டிஸ்னால் பாதிக்கப்பட்டால் அவர்களுக்கு இமீடியட்டாக அந்த கோல்டன் ஹவர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஆரம்பகால சிகிச்சைகள் தான் அவரை காப்பாற்றுவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை வலியுறுத்தி தீவிர சிகிச்சை பிரிவு நிபுணர்கள், ரேடியாலஜிஸ்ட், இன்டர்வென்ஷன் ரேடியாலஜிஸ்ட், எண்டோஸ்கோபிஸ்ட் மற்றும் சர்ஜன்ஸ் என்ன சேர்ந்து இருக்கக்கூடிய மருத்துவ குழு அந்த ரேபிட் ஆக்ஷன் ஃபோர்ஸாக ஒரு நியமித்து அவர்களுக்கு நோயாளிகளுக்கு என்ன ட்ரீட்மெண்ட்டோ அது இமீடியட்டாக ஆரம்பித்து மற்ற அதன் பாதிப்பிலிருந்து எப்படி தடுக்கலாம் அப்படின்ற ஒரு புது பிரிவையே ஜெம் மருத்துவமனையில் ஏற்படுத்தியிருக்கிறோம். இந்தியாவிலேயே கணைய நோய்களுக்கென ரேபிட் ஆக்ஷன் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தனித்துவமான மருத்துவ குழுவை முதலில் நம் ஜெம் மருத்துவமனையில் தான் ஏற்படுத்தியிருக்கிறோம். நிறைய ரேபிட் ஆக்ஷன் ஃபோர்ஸ் பார்த்துருப்பீங்க, ஹார்ட்டுக்காக இருக்கட்டும், அதில் கிட்னிக்காக இருக்கட்டும், லங்ஸுக்காக இருக்கட்டும். ஆனால் கணையத்துக்குனே ஒரு ரேபிட் ஆக்ஷன் ஃபோர்ஸ் முதலில் இந்தியாவிலேயே நம்ம ஜெம் மருத்துவமனையில் தான் இன்று அறிமுகப்படுத்தி இருக்கிறோம். இந்த திட்டத்தின் துவக்க விழாவும் இன்று நடைபெற்றது. மூன்றாவது, கடந்த ஓராண்டுகளாக இந்த கணைய நோய்கள், அது கணைய புற்றுநோயாக இருக்கலாம், கணைய அலர்ச்சியாக இருக்கலாம், கணைய கற்களாக இருக்கலாம், கணைய நோய்கள் அனைத்து விதமான நோய்களிலிருந்தும் போராடி வென்றவர்களின் ஒரு வெற்றி மாநாடாகவும் இன்று நடைபெற்றது. ஸோ இந்த மூன்று நிகழ்வுகளுக்கும் நமக்கு தலைமை விருந்தினராக கலந்து கொண்டது எல்லாமே அந்த பயனாளிகள் தான். மருத்துவர்கள் அல்ல, சீஃப் கெஸ்ட் யாரும் இல்லை, அவர்கள் தான் இந்த திட்டத்தை துவக்கி வைச்சதே அந்த பயனாளிகள்னு சொல்லக்கூடிய கணைய நோய்களிலிருந்து விடுபட்ட பயனாளிகள் தான் இந்த 3 திட்டத்தையுமே துவக்கி வச்சிருக்கிறாங்க. இந்த ஒரு வருஷத்தில் இந்த திட்டத்தின் மூலியமாக பல லட்சம் பேரை நம்ம இந்த திட்டத்தின் கீழ் கொண்டு கணையம்னா என்ன, அதை பண்ணக்கூடிய வேலை என்ன, அதனுடைய நோய்கள் எதெல்லாம் வருதோ அதை தடுக்கும் முறைகள் என்ன அப்படின்ற ஒரு உன்னத திட்டத்தை ஒரு வருடம் முழுவதும் தமிழகம் மட்டுமல்ல இந்தியா பூராவும் இந்த திட்டத்தை கொண்டு ஏன்னா நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது, கேம்ப் மூலியமாக இதை செய்யலான் இருக்கோம், சோஷியல் மீடியா மூலமாக செய்யலான் இருக்கிறோம். அது மட்டுமல்ல, வெப்சைட்டில் இன்னொரு முக்கியமான அம்சம் இந்த ஒரு QR கோடு பேஸ்ட் ஒரு
திட்டத்தையும் அறிமுகப்படுத்தியிருக்கிறோம். இந்த கியூஆர் பேஸ்டு சிஸ்டத்தில் என்னென்னா யார் வேணாலும் இந்த கியூஆரை ஸ்கேன் பண்ணால் இமீடியட்டாக இங்கே காண்டாக்ட் பண்ணலாம். அது வந்து இரவு பகல் எந்த டைமுன்னு இது இல்லை, ஒரு நேரம் காலம் இல்லை. எந்த டைமில் வேணாலும் எங்களை தொடர்பு கொள்ளலாம். அந்த ஸ்கேன் பண்ண போது நேராக அது வந்து அந்த பேஜுக்கு போயிடும். அந்த பேஜிலிருந்து எங்களுக்கு இமீடியட்டாக ஃபோன் கூட சம்டைம்ஸ் வந்து கிளைண்ட் கிடைக்கல அல்லது வந்து எடுக்கலை அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. பட் கியூஆர் கோடில் எல்லாமே ரெக்கார்ட் ஆகிருக்கும். இட்ஸ் ஆல் ஆர்டிஃபிஷியலி எனேபிள்டு இன்டகிரேட்டட் சிஸ்டம். அந்த சிஸ்டம் மூலியமாக எத்தனை மணிக்கு கூப்பிடுறாங்க, அவர்களுக்கு என்னென்ன மாதிரி தொந்தரவு, எவ்வளோ அவசரமாக அந்த சிகிச்சை மேற்கொள்ளணும், அவர்கள் வீட்டில் இருந்தாலோ மருத்துவமனையில் இருக்கணும்னு அவசியம் இல்லை, எங்கே இருக்கிறாங்களோ அங்கேயே கைட் பண்ணி நீங்கள் வந்து அந்த ட்ரீட்மெண்ட்டை அங்கேயே ஆரம்பித்து அப்படியே தொடர்ந்து மருத்துவமனை வர வரைக்கும் அல்லது வந்து அவர்களுக்கு என்ன சிகிச்சை தேவைப்படும் அப்படின்னு அவங்களுக்கு வந்து ஒரு கைட் பண்ணுற வரைக்கும் ஒரு திட்டத்தையும் எடுத்துகிட்டு வர. இதுவும் அந்த பேன் கெயின் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த திட்டத்தின் மூலியமாக கியூஆர் பேஸ்டு ட்ரீட்மெண்ட்டை இமீடியட்டாக ஆரம்பிக்கக்கூடிய திட்டமும் இன்றைக்கு செயல்படுத்தப்பட்டது. பேங்க்ரியாட்டிக் டிரான்ஸ்பிளான்ட்டும் பண்ணலாம். பட் ஆனால் அது கிட்னி மற்றும் ஈரல் சம்பந்தமான அந்த நோய்களுக்காக அந்த டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறோம் இல்லைங்களா, அந்த மாதிரியாக அதிக அளவில் பண்ண முடியறதில்ல. இன்னும் கொஞ்சம் அதுக்கு சில டெக்னிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது. உலகம் பூராவும் ஒரு சொற்ப அளவில் தான் அந்த கணைய மாற்று அறுவை சிகிச்சை பண்ணிகிட்ருக்குறோம். அது இன்னும் அந்த லிவர் மற்றும் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மாதிரி ரொம்ப பிரபலம் அடையலை. அதற்கு சில சிக்கல் இருக்குது. ஸோ அது வந்து டெவலப் ஆகும் ஃப்யூச்சரில். பேங்க்ரியாட்டிக் டிரான்ஸ்பிளான்ட் அல்லது இன்னொன்று ஐலட் செல் டிரான்ஸ்பிளான்ட். இப்போ நிறைய டைப் 1 டயபெட்டிஸ் பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி கணையத்தில் ஐலட் செல்ஸ் குறைஞ்சி அந்த கணைய சுரப்பிகள் குறைஞ்சி இன்சுலின் சுரக்கக்கூடிய செல்ஸ் குறைஞ்சி வரக்கூடிய டைப் 1 டயபெட்டிஸ்க்கு ஐலட் செல் டிரான்ஸ்பிளான்ட் சொல்லக்கூடிய ஒரு மாற்று அறுவை சிகிச்சை ஒரு பெரிய ஒரு ஃப்யூச்சருக்கு இருக்குது. இந்த வரும் காலத்தில் கணைய மாற்று அறுவை சிகிச்சையாக இருக்கட்டும், ஐலட் செல் டிரான்ஸ்பிளான்ட் என சொல்லக்கூடிய நீரிழிவு நோய் பாதிக்கப்பட்டவங்களாக இருக்கட்டும், அது கண்டிப்பாக ஒரு வரப்பிரசாதமாக அமையும். பட் சமீபத்தில் இப்போது அதோடைய எண்ணிக்கை குறைந்த அளவிலேயே குறைந்த சென்டரில் தான் உலகம் பூராவும் பண்ணக்கூடிய ஒரு சூழல் இப்போதைக்கு இருக்குது. சார், இப்போ கணைய பாதிப்பு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எந்த ஏஜில் வந்து அதிகமாக பாதிக்கப்படுறாங்க, எது வரைக்கும் நம்ம வந்து ரெக்கவர் பண்ணலாம்? குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த கணைய நோய்கள் எல்லாத்தையும் பாதிக்கப்படும். சென்ற வாரம் ஒரு 22 வயது நபருக்கு பண்ணோம். அவர் குழந்தையிலிருந்தே கணைய நோயால் பாதிக்கப்பட்டார். கிட்டத்தட்ட 5-6 வருடங்கள், 5 வயது குழந்தையாக இருக்கும்போதே அவர் கணையம் சுருக்கம், கணைய கற்கள் ஏற்பட்டு படிப்படியாக மருத்துவ சிகிச்சை இருந்துட்டுருக்கிறாரு. 22வது வயசில் நம்ம பார்க்கும்போது அவருக்கு கல் ரொம்ப பெருசானது தெரிஞ்சு அவருக்கு லேப்ரோஸ்கோப் மூலியமாக சிகிச்சை பண்ணுறோம். இதை நான் ஏன் சொல்கிறேன்னா, வயது வித்தியாசம் பாராமல் குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எந்த விதத்துலையாக இருந்தாலும் எந்த வயதினராக இருந்தாலும் கணைய நோய்கள், கணைய கற்கள், கணைய புற்றுநோய் இந்த மாதிரி ஏற்படும். பட் ஜென்ரலாக பார்த்தோம்னா ஒரு 30 வயசுலேருந்து 60 வயது வரைக்கும் இந்த கணைய நோய்களை அதிக அளவில் பார்க்குறோம். ஏன்னா அந்த சமயத்தில் நம்ம சரியாக சாப்பிட மாட்டோம், சுகர் வரும், அப்புறம் வந்து கணையத்தில் கட்டிகள், நீர்க்கட்டிகள், கற்கள்லாம் தோன்றும். அதுக்கு பல்வேறு காரணங்கள் இருக்குது. சாப்பாடில் ஆரம்பித்து எல்லாத்துக்கும் மதுப்பழக்கம் இருக்கிற எல்லாத்துக்கும் கணைய நோய்கள் வராது. அதே போல் கணைய நோய்கள் இருக்கிற எல்லாத்துக்கும் மதுப்பழக்கம், புகையிலை பழக்கம் அப்படின்னு இருக்குன்னு சொல்ல முடியாது. ரொம்ப ஆர்கானிக் ஃபுட்டு சாப்பிட்றவங்களுக்கும் சில பேர்த்துக்கு இது தொற்றும். ஸோ அதனால் நம்ம வந்து யாராக இருந்தாலும் இந்த ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய கணையம் சம்மந்தப்பட்ட அறிகுறிகள், அது மஞ்சள் காமாலையாக இருக்கலாம், வயிற்று பொறுமலாக இருக்கலாம், பின் வயிற்றில் ஏற்படக்கூடிய வலியாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் அது கணைய நோய்களாக இருக்குமோ அப்படின்னு மருத்துவரை அணுகி அவங்களுக்கு வந்து கிளாரிஃபை பண்ணி நம்ம கிளியர் பண்ணிக்கிறது நல்லது. ஸோ அதான் இது வந்து கணைய நோயை பற்றி தெரிஞ்சுக்கங்க, ஆரம்பகால அறிகுறிகளை அறிந்து கொள்ளுங்கள், தகுந்த சிகிச்சை பெறுங்கள் அப்படின்னு நம்ம வந்து வலியுறுத்தும் விதமாகத்தான் இந்த பேன் கெயின் அப்படின்ற இந்த ஒரு சமுதாயத்தை தேர்ந்த இந்த திட்டத்தை நம்ம வந்து அறிமுகப்படுத்தியிருக்கோம். ஆனாலும் இது இலவசமாகவே இந்த சேவையை பண்ணிகிட்ருக்குறோம். யூஸ்வலாக ரெஜிஸ்டர் பண்ணி பணம் கட்டி அதுக்கப்புறம் நம்ம டாக்டரை பார்க்கக்கூடிய ஒரு சூழல் போய் அவங்க அமெரிக்காவில் கூட இருக்கலாம், கனடாவில் இருக்கலாம், ஐரோப்பிய நாடு இருக்கலாம், ஆர் பக்கத்தில் தெருவில் கூட இருக்கலாம். கியூஆர் பேஸ்டு ஸ்கேன் பண்ணாங்கன்னா அந்த ஒரு பேஜுக்கு போகும். அவங்க அந்த ரெக்கார்ட்ஸ் இது ஃபில் பண்ணி எங்களுக்கு அனுப்பிச்ச உடனே எங்களுக்கு வரும். அதனுடைய ஒரு அவசர நிலையை தெரிஞ்சு நாங்களே அவங்களுக்கு ஃபோன் பண்ணி இப்படி பண்ணுங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு திட்டம் தான் இந்த கியூஆர் பேஸ்ட் பேங்க்ரியாட்டிக் அவேர்னஸ் ப்ரோக்ராம். கியூஆரில் ஒரு 4-5 முக்கியமான கேள்விகள் அதில் இருக்கும்.
அதை பேஸ் பண்ணி அவர்களுக்கு கணைய புற்றுநோயா, கணைய கற்களா, கணைய அலர்ச்சியா அப்படின்றத பார்த்துட்டு அதன் பிறகு நாங்கள் வந்து அவர்களை நாங்கள் காண்டாக்ட் பண்ணுவோம். இந்த அனைத்து சேவைகளும் 24/7 ஜெம் மருத்துவமனையில் ஃப்ரீயாக வருடம் முழுவதும் பண்ணலான் இருக்கோம். அது வந்து இந்த QR பேஸ்டு கோட் வந்து எங்களுடைய வெப்சைட், எங்களுடைய இன்டர்நெட் வெப்சைட்டில் இருக்கும், எங்களுடைய ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயும் இருக்கும். இதை வந்து இன்னும் பிரபலம் அடைய செய்யலாம் அப்படின்ட்டு எல்லா பிளாட்ஃபார்ம்லேயும் இதை பற்றின ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணலான்ட்டு இருக்கிறோம். ஸோ நீங்கள் பேங்க்ரியாட்டிக் டிசீஸ்னு போட்டால் அந்த QR கோடு வரும். அந்த QR கோடை ஸ்கேன் பண்ணால் எங்களுக்கு அந்த தகவல் தெரியும். அதை வச்சு நாங்கள் வந்து அந்த நோயாளிகளை நாங்கள் வந்து இது பண்ணலாம், கைட் பண்ணலாம் அவங்கள. என்னோட ஊர் வந்து கொடைப்பட்டினம், புதுக்கோட்டை மாவட்டம். நான் ஒரு 500 கிலோமீட்டர் தாண்டி வந்திருக்கிறேன். சாருக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கிறேன். நான் என்னோடய பையன் வந்து 3 நாள் இறந்துக்குவான்னு சொல்லிட்டு எனக்கு அலர்ட் பண்ணாங்க. அப்புறம் சாரை வந்து நான் வந்து மீட் பண்ணுறேன். நான் நீங்கள் இருங்க, நீங்கள் வந்து ஒரு 3 மாதம் தங்கியிருந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லி இங்கே தங்கியிருந்து ஒரு வருஷம் இங்கே இருந்தேன். சாருடைய முயற்சி, மருத்துவருடைய முயற்சி, நர்ஸுடைய முயற்சி எல்லாமே பண்ணி என்னோடய பையன் இன்னைக்கு பார்த்து நல்லா இருக்காங்க. நல்லா இருக்காங்க. நான் ரொம்ப நன்றி பட்டிருக்கிறேன். இந்த ஹாஸ்பிட்டல் வந்து எல்லாரும் பிரார்த்தனை பண்ணணும், சார் எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நீங்கள் கடவுள்கிட்ட ப்ரேயர் பண்ணணும், எல்லாரும் இங்கே நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் ப்ரேயர் பண்ணுங்க. செந்தில் சார் உங்களுக்கு ரொம்ப நான் நன்றி சொல்லியிருக்கேன் சார். சார் எல்லாருக்கும் நன்றி சார். எல்லாரும் 23 இங்கே ஹாஸ்பிட்டலில் வந்து ஜூலை 25 அட்மிட் ஆனோம். அதுக்கு முன்னாடி வந்து ஜூலை 1 நாங்கள் வேசர்பாடி அங்கே தான் போய்ட்டு எங்களுக்கு அங்கே இருக்கிற ஹாஸ்பிட்டலில் எங்களை அட்மிட் பண்ணி சீரியஸாக இதில் 25 நாள் அங்கே இருந்தாங்க. அங்கேயே செயற்கை சுவாசம் தான் இருந்து இங்கே வந்தோம். அங்கே சொல்லி அமிச்சாங்க, இந்த மாதிரி உங்களுக்கு கணையத்தில் இருக்கிற ஸ்டென் வச்சு ஒரு நாள் 2 நாள் எங்கே அமைச்சிடுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. இங்கே ஒரு சீரியஸ் கண்டிஷன் தான். இங்கே அந்த அட்மிட் ஆன நாள்லேருந்து 25 நாள் செயற்கை சுவாசம் தான் இருந்தாங்க. கணைய டேமேஜ் 80% அப்படி அதெல்லாம் பற்றி தெரியாது. ஸோ அவ்வளோ அழுது தான் இருந்தேன். இப்போ நான் ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கேன். அது சந்தோஷமாக தான் இப்போ வந்திருக்கேன். இப்போ பூரண அடைஞ்சிட்டாங்க. அப்போது சொன்னது தான் ஜெம் ஒரு கோயில் எங்களுக்கு, டாக்டர்ஸ் எல்லாமே தெய்வம் எங்களுக்கு. எப்பவுமே நன்றி கட்டப்பட்டிருக்கேன் சார். எப்போ நீங்கள் கூட தேங்க்யூ சார். ரொம்ப பேசி எதுவும் சார். நான் வந்து ஜெம் ஹாஸ்பிட்டலில் ஃபர்ஸ்ட் வந்து May 2 வந்திருந்தேன் செந்தில் சார் பார்க்கறதுக்காக. ரொம்ப வயிறு வலி. முன்னாடி ஒரு ஹாஸ்பிட்டலில் நான் வந்து பார்த்தேன். அவங்க வந்து ஸ்டோன்ஸ் இருக்குது, எம்ஆர்ஐலாம் பண்ணிவிட்டு சர்ஜரி பண்ணோம் அப்படின்ட்டு சொன்னாங்க. ஓப்பன் சர்ஜரி பண்ணோம்னாங்க. ரொம்ப பயந்துட்டேன். ஏன்னா தெரில, ரொம்ப பயந்துருந்தேன். அப்போ வந்து செந்தில் சாரை வந்து பார்த்தேன். ரிப்போர்ட்லாம் பார்த்துட்டு எண்டோஸ்கோப்பிலாம் பண்ண முடியாது, சர்ஜரிலாம் பண்ணோம் அப்படின்னு சொன்னார். ஒரே ஒரு கேள்வி தான் சார் என்னை கேட்டார், கல்யாணம் ஆயிடுச்சா அப்படின்னு கேட்டார். நான் வந்து இல்லை அப்படின்னு சொன்னேன். அன்மேரிட்னா நான் ஓப்பன் பண்ண மாட்டேன், நான் வந்து லேப்ரோஸ்கோப்பியில் பண்ணுவேன் அப்படின்ட்டு சொல்லியிருந்தார். அப்புறமா எனக்கு வந்து மெடிசன்ஸில் வச்சுருந்தாரு. June 16 வந்துட்டு வந்தேன். சர்ஜரி டேட் 17ன்னு சொன்னாங்க. அப்போ தான் ஸ்ரீவத்சன் சார் கிட்ட அனுப்புனாங்க. எல்லா டெஸ்ட் ரிசல்ட்ஸும் எடுத்துகிட்டு ஸ்ரீவத்சன் சாரும் சொன்னார், 95% உனக்கு லேப்ரோவில் பண்ணிடுவோம், முடியாத பட்சம் தான் ஓப்பன்னோடனே நான் வந்து கண்ணு கலங்கிடுச்சு. அப்போ வந்து சார் சொன்னார், இல்லை முடிஞ்ச அளவுக்கு பண்ணிடலாம், டோன்ட் வெரி அப்படின்னு சொன்னாங்க. அட்மிட் பண்ணாங்க. 17th மார்னிங் ஒரு 7:30 இருக்கும். ஓடிக்கு ஷிஃப்ட் பண்ணாங்க. தெரியும் சேஃப் ஹேண்ட்ஸில் இருக்கும், ஒன்றும் ஆகிடாது அப்படின்னு தெரியும். பட் ஸ்டில் நம்மளே மீறி வந்து ஒரு அழுக வரும் இல்லையா, அப்படி இருந்தது. ஓடியில் இருந்த ஸ்டாஃப்ஸும் சரி, ஒன்றும் இல்லை பயப்படாதீங்கன்னு சொல்லிட்டு ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. 8:30 கிட்ட உள்ளே போயாச்சு. ஈவினிங் நான் வந்து ஐசியூக்கு ஷிஃப்ட் பண்ணப்போ டைம் வாஸ் 5:45. அன்னைக்கு செந்தில் சாருக்கு ஹெவி ஃபீவர். ஆனாலும் இல்லை லேப்ரோவில் தான் பண்ணுவோம், நான் சொல்லிட்டேன், நான் லேப்ரோவில் தான் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறமா ஐசியூக்கு ஷிஃப்ட் பண்ணாங்க. 2 days கிட்ட இருந்தேன். நான் வந்து 11th ஸ்டாண்டர்ட்லேருந்து நான் வந்து தனியாக இருக்கேன். ஸோ ஐ மீன் ஹாஸ்டல். இப்போ எனக்கு 32 வயசு ஆகுது. என் வயசில் பாதிக்கு மேலே நான் தனியாக இருந்திருக்கேன். ஆனால் இந்த சர்ஜரி அப்போ தான் எனக்கு தெரிஞ்சிச்சு லைஃபோட லோவஸ்ட்னா என்ன, எப்படி வந்து யாரும் இல்லாமல் இருந்தால் எப்படி இருந்துமோ அப்படின்ற வழி வந்து எனக்கு அப்போ தெரிஞ்சிச்சு. ஒவ்வொரு தடவை சுஜிதா மேம் ஆகட்டும், ஸ்வர்ணா மேம் ஆகட்டும், எல்லாரும் வந்து ட்ரீட் பண்ணுறப்ப தான் வந்து ஒன்றும் ஆகாது நமக்கு ஒரு தைரியம் சொல்லுவாங்க. ரைட், அப்படிதான் இங்கே இருக்க டீம் எல்லாருமே. அரவிந்த் சார் வந்து தான் எனக்கு வந்து அல்ட்ராசவுண்ட் பார்த்தது எல்லாமே. ஸோ இட் இஸ் லைக்
நான் வந்து ஒரு சேஃப் ஹேண்ட்ஸில் வந்தேன். என் லைஃபோட பெஸ்ட் டெசிஷன்னா நான் அது இங்கே வந்து ட்ரீட்மெண்ட் பார்த்தது தான். அது வந்து நான் ரொம்ப தேங்க்ஃபுல் டு ஆல்மைட்டி அண்ட் தேங்க்ஃபுல் டு நர்ஸ்லேருந்து சர்ஜரி பண்ணாலும் உடம்பு தொடச்சி விடுறவங்கலேருந்து எவ்ரிவன் எல்லாருமே வந்து ஒன்றும் ஆகாதுன்னு ஒருத்தவங்க நம்ம கையை பிடிச்சிட்டு சொன்னாங்கன்னா வந்து ஒரு தைரியம் வந்துடும். அந்த தைரியம் தான் இன்னைக்கு 4 மாதம் கழிச்சு நான் வந்து இப்படி இருக்கேன். என்னால் தனியாக என் வேலையெல்லாம் பார்த்துக்க முடியாமல் போயிடுமோன்னு நான் பயந்துருக்கேன். ஆனால் இங்கே வந்தது என்னோட காட்ஸ் கிரேஸ் தான். காட்ஸ் கிரேஸ் எனக்கு வந்து அப்பா அம்மா வந்து உயிர் கொடுப்பாங்கன்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு எனக்கு வந்து இன்னொரு உயிர் கொடுத்து நான் இண்டிபெண்ட்டாக பழைய மாதிரி இருக்கிறதுக்கு காரணம் இவங்க எல்லாரும் தான். ஸோ தேங்க்ஃபுல் டு திஸ்